ஹலோ வியூவர்ஸ், இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல அம்மா யூரிய பார்க்க ஷாப்க்கு வந்திருப்பாங்க. இங்க குவான்னால யூரிய பத்தின உண்மை சோக்கு தெரிய வந்திருக்கும். யூரி ஷாப்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு குவான் வெளியில உட்காந்து நோட் பண்ணிட்டு இருப்பான். இங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இங்க சின்ன வயசு யூரி ஒரு இடத்துல பயந்துட்டே உட்காந்துட்டு இருப்பா. அப்போ அந்த பிளேஸ்க்கு ஹை ஸ்கூல் படிக்கிற யூரிய பார்க்கும்போது அவ உடம்பு ஃபுல்லா அடிபட்டிருக்கும், கால்லையும் அடிபட்டிருக்கும். அதை பார்த்துட்டு அவளுக்கு ஸ்லிப்பர்ஸ் கொடுப்பா. யூரி கையை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சிஸ்டரா தான் பார்த்துட்டு இருப்பா. அம்மாவும் யூரிய சொந்த பொண்ணா தான் பார்ப்பாங்க. யூரியும் வீட்டில் ரொம்ப ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிருப்பா. யூரிய பார்க்க வந்த அவங்க அம்மா யூரிய போட்டு நல்லா அடி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த டைம் அங்க வந்த அம்மா யூரிய அம்மாவை அடிக்க விடாம அவங்கள பார்த்து யூரிய அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, நீ பெற்றதுனால மட்டும் நீ அவளுக்கு அம்மா ஆயிட முடியாது, யூரி மேல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, இனிமேல் நீ அவ பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது யூரி அம்மா சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டே யூரி பக்கத்துல போய் அவளோட கோட்குள்ள அந்த போட்டோவை வைப்பாங்க. யூரி ரொம்பவே பயத்துல இருந்ததுனால அவங்க வச்ச அந்த போட்டோவை அவ கவனிச்சிருக்க மாட்டா. அப்படியே அம்மா பக்கத்துல வந்து அவங்க காது கிட்ட யூரி கிட்ட நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. ஷாப்க்கு வெளியில உட்கார்ந்துருக்க குவான் ஒரு என்வெலப்ல மணி வச்சு அதை யூரி அம்மா கொடுப்பான். யூரிய அம்மா கன்சோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க வந்து யூரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரட்டும், அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவை அங்க இருந்து அனுப்பி வச்சிருவாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் போட்டோ அண்ட் வீடியோ எடுத்து குவான் அதை காங்க்கு அனுப்பி வைப்பான். அதை பார்த்த காங் வேக வேகமா இங்க கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. இங்க யூரி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கும்போது அவ பாக்கெட்ல உள்ள போட்டோவை கவனிச்சு அதை எடுத்து பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுவா. காங் யூரி ஷாப்க்கு வேக வேகமா எஸ்கலேட்டர்ல வரும்போது அங்க ஆப்போசிட்ல உள்ள எஸ்கலேட்டர்ல யூரி அம்மா கையில மணியோட இறங்கிட்டு இருப்பாங்க. இதை பாக்குற காங் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், இங்க எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னு. ஆப்போசிட்ல பார்த்தா குவான் நின்று சிரிச்சுட்டு போவான். யூரி சோட்ட பேச வரும்போது அதை தடுத்து நிறுத்தி ஒன்னு பத்தின உண்மை எனக்கு தெரிய வந்துருச்சு, இவ்வளவு பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணிட்டு இது வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி என் கூடயே ரொம்ப கேஷுவலா இருந்திருக்க, உன்னுடைய செயலுக்கு என்கிட்ட மன்னிப்பே கிடையாது, உன்னோட எந்தவித எக்ஸ்பிளனேஷனையும் நான் கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கீழே காருக்குள்ள வந்து உட்காந்துட்டு ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு இருப்பாங்க. யூரி கூட இருந்தது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல வரும். இப்ப கூட யூரி தான் இதை பண்ணிருக்கான்றத அவங்களால டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுகிறத பாக்குற குவான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸான ஜின் அப்புறம் கூட வேலை பாக்குறவனோட சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருப்பான். வீட்டுல சோவையும் காங்கையும் காமிக்கிறாங்க. காங் கிட்ட டைம் வரும்போது இதை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், என்ன மன்னிச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்பவே பர்ஸ்ட் அவுட் ஆகி அங்க இருந்து போட்டோவெல்லாம் தூக்கி எறிஞ்சு, அந்த டைம்ல நம்ம பையனை இழந்திருந்தோம், நானும் ஜெயில இருந்தேன், அப்போ நீங்க செஞ்ச செயலை எப்படி மன்னிக்க முடியும்னு கேட்பாங்க. காங் முன்னாடி நீல் டவுன் போட்டு மன்னிப்பு கேக்குறாரு. பட் மன்னிக்கிற நிலைமையில எல்லாம் இல்ல. இங்க யூரி அந்த போட்டோவை பார்த்து அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நினைச்சு பாக்குறாங்க. 7 இயர்ஸ்க்கு முன்னாடி காங்கிட்ட சொல்லிருப்பாங்க, உங்களுக்கு என்னோட லைஃப்ல இனிமேல் இடமே கிடையாதுன்னு. அதனால காங் அப்ராட்க்கு போறதா இருப்பாரு. அந்த டைம்ல அந்த அவங்க பையனை காப்பாற்ற முடியாததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு. அங்க வந்த யூரி காங்க பார்த்து அவர் நிலைமை நினைச்சு அவரை ரொம்பவே கன்சோல் பண்ணிருப்பா. பிரசன்ட்ல யூரி அந்த போட்டோவை கிழிச்சு போட்டுட்டு அவங்க அம்மாக்கு கால் பண்ணி யாரு உங்களுக்கு அந்த போட்டோவை கொடுத்ததுன்னு கேட்பா. பட் அவங்க அம்மா அது யாருன்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதே டைம்ல யூரி அம்மாவை பார்க்க போயிருப்பாங்க. அந்த போட்டோ வச்சு யூரியை பிளாக்மெயில் பண்ற வேலையை இதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க, யூரி பக்கமே நீங்க எதுக்காகவும் வரக்கூடாதுன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போவாங்க. இதை கேட்ட யூரி அம்மா ஷாக் ஆயிடுவாங்க. அவ இவளை சீட் பண்ணிருக்க, பட் இவ அவளை சேவ் பண்றாள்னு ஷாக்ல தான் இருப்பாங்க. அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா குவான் பார்க்க போவாங்க. இப்போதான் 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸா பேசுவாங்க. குவான் சொல்லுவான், ஃபர்ஸ்ட் எங்க அப்பாக்கு நீங்க பண்ணதுதான் உங்களுக்கு நான் பண்ணணும்னு நினைச்சேன், பட் அதுல உங்களுக்கு எந்த பெயினும் இருக்காது, உங்களோட லைஃப் ஃபுல்லாவே நீங்க கவலைப்படுறதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் நான் பாப்பேன்னு சொல்லுவான். அதுக்கு சொல்லுவாங்க, என்னோட வாழ்க்கையில நான் நிறைய விஷயங்களை கடந்து தான் வந்திருக்கேன், இனிமேலும் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கடந்து போகவும் பழகிக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. இங்க காங் ஹேண்ட் சொன்ன திங்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஹேண்ட் சொல்லியிருப்பாரு, குவான் உங்களை எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பண்ணி உங்களோட ஒவ்வொரு மூவையும் அவன் பார்த்துட்டு தான் இருக்கான்னு. காங் குவான் ஜன்கேட்ல மீட் பண்ணி எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ கிம்ஜான் கீழே வேலை பார்க்கறியா இல்ல உங்க அப்பா கொலை பண்ணதுக்காக நீ ரிவெஞ்ச் எடுக்கிறியான்னு கேட்பாரு. அதுக்கு குவான் சொல்லுவான், ஹாப்பியா இருக்கிறது என்னோட லைஃப்ல பார்க்கவே முடியாது, எனக்கு அவங்க கொடுத்த பெயினை நான் அவங்களுக்கு திரும்ப கொடுத்தே திருவேன்னு சொல்லுவான். இதை கேட்ட காங் குவானுடைய காலர் பிடிச்சு சண்டை போட போவாரு. அப்போ குவான் சொல்லுவான், நான் கொடுத்த பெயினோட நீங்க கொடுத்த பெயின் தான் ரொம்ப அதிகம்னு. சடனா தன்னுடைய தப்ப ரியலைஸ் பண்ண காங் குவானோட காலரை விட்டுட்டு காங் சொல்லுவாரு, நீ மட்டும் விட்டுட்டு அதுக்கு பதிலா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு. இப்ப குவான் ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்து இப்ப நான் ரொம்பவே கவலைப்பட வச்சிட்டு இருக்கேன், பட் அது நம்ம பட்ட கவலைக்கு ஈடாகாதுன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே ஹீஜா அம்மா காங்க பக்கம் வந்திருப்பாங்க ஆபீஸ்க்கு. காங் ஹீஜா அம்மாட்ட சொல்லுவாரு, நீங்க ஃபேமிலியா இருக்கிற போட்டோஸ் கொண்டு வாங்க, பிளஸ் உங்க ஆர்ட் கேலரிய வச்சு அவர் பண்ண டாக்ஸ் ஃப்ராட் எவிடன்ஸையும் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாரு. ஹேண்ட்மே காங்க்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருப்பாரு. ஹீஜா அம்மா காங்க மீட் பண்ணத போட்டோ எடுத்து குவான் கிம் ஜான் கிட்ட கொடுத்துருவான். அதை பார்த்து கிம் ஜான் ரொம்பவே டென்ஷன் ஆகி அவங்க
செக்ரட்டரி அடிச்சிருவாரு. இங்க சோஜின் டேஹோவை அவளோட ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அவங்க 2 பேரும் அங்க ஆர்ட் பண்ணிக்கிட்டு 2 பேரும் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஜாலியா. 2 பேருக்கும் நடுவுலயும் நல்ல கம்பேட்டபிலிட்டி இருக்கும். சோ யூரிக்கு கால் பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லுவாங்க. அங்க யூரி சோ கிட்ட அப்பாலஜி கேப்பா. பட் சோ அதை இக்னோர் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா யூரிய பார்த்து சொல்லுவாங்க, நீ என்ன சீட் பண்ணேன்றதுக்காக உன்னை ஃபேமிலியில இருந்து துரத்த முடியாது. நீ செஞ்ச செயலை கேர் பண்றது காட்டிலும் நான் அம்மாவை தான் ரொம்ப கேர் பண்ணணும். அதனால நீ எப்பயும் போல அம்மாவை போய் பார்க்கலாம். உன்னை பத்தின உண்மை உங்களுக்கு எப்பயுமே தெரியக்கூடாதுன்னு சோ சொல்லுவாங்க. இங்கே குவான் நீட்டா கோட் ஷர்ட் எல்லாம் போட்டு கையில ஒரு என்வெலப் எடுத்துட்டு வீட்டுல இருந்து கிளம்புவான். சோ அவங்க அம்மாக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா கால் அட்டன் பண்ணாததுனால சோ ரொம்பவே பயந்து போய் அவங்க அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அங்க போய் அவங்க அம்மா எங்கன்னு கேட்கும்போது சோவோட போனுக்கு கால் வரும். அதுவும் அவங்க அம்மா நம்பர்ல இருந்து. குவான் தான் சோ அம்மா நம்பர்ல இருந்து கால் பண்ணிருப்பான். அவங்க அம்மா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கட் பண்ணிடுவான். பயந்து போன சோ வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அங்க டேஹோவை பார்ப்பாங்க. டேஹோ சொல்லுவான் உங்க அம்மா இப்ப ஸ்டேபிளா தான் இருக்காங்கன்னு. காங் ஆபீஸ்க்கு கிம் ஜோன் ஸ்மைலிங் ஃபேஸோட வருவாரு. பீஜாவும் காங்க்கு எவிடன்ஸோட வந்துட்டு இருக்கேன்னு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. இங்க ஏதோ ஒரு பிளேஸ்க்கு யாருக்கும் தெரியாம வந்துட்டு இருப்பாரு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு யூரி அவங்க அம்மாவை பார்க்க வராங்க. சோ அவங்க அம்மா கையை பிடிச்சு பேசிட்டு இருக்கிறத பாக்குற யூரி அங்க இருந்து எதுவுமே சொல்லாம அப்படியே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து சொல்றேன். தேங்க்யூ.